என் அன்பிற்குரிய பக்தனே, பிறப்பு முதல் இறப்பு வரை உன்னோடு நிழலாய் பயணிக்கும் உனது ஈசன் பேசுகிறேன். இந்த உலகத்தின் இரைச்சலில் உன் குரல் யாருக்கும் கேட்கவில்லை என்று நீ நினைக்கலாம். தனிமையில் அமர்ந்து நீ சிந்தும் ஒவ்வொரு துளிக் கண்ணீரும் என் லிங்கத்தின் மேல் விழும் அபிஷேகமாகவே நான் பார்க்கிறேன். உன் இதயத்தின் பாரத்தையும் சொல்லத் துடிக்கும் ரகசியங்களையும் நீ படும் அவமானங்களையும் நான் அறிவேன். எல்லாம் சிவமயம் என்று நீ சொல்லும்போது உன் மொத்தப் பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன். காலமெனும் சக்கரத்தில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது இயற்கை. ஆனால் உன் சோதனை காலம் இப்போது முடிவுக்கு வருகிறது. நீ பட்ட காயங்களுக்கு மருந்து இடவும் உன் பொறுமைக்கு பரிசளிக்கவும் நான் இதோ வந்துவிட்டேன். நாளை விடியும் பொழுது வெறும் சூரிய வெளிச்சத்தை மட்டும் கொண்டு வராது. அது உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும். நீ எதை இழந்துவிட்டோம் என்று வருந்துகிறாயோ அதைவிட மேலான ஒன்றை உனக்குத் தரவே நான் காத்திருக்கிறேன். நாளை உனக்காக நிகழப்போகும் அதிசயங்கள். நிம்மதியான விடியல். நாளை நீ கண் விழிக்கும்போது பல நாட்களாக உன் நெஞ்சை அழுத்திய அந்த இனம் புரியாத பயம் விலகியிருக்கும். ஒரு புதிய புத்துணர்ச்சி உன்னை ஆட்கொள்ளும். திறக்கப்படும் கதவுகள், இது முடியாது என்று நீ கைவிட்ட ஒரு விஷயம் நாளை உனக்கு சாதகமாக மாறத் தொடங்கும். மூடிய கதவுகளுக்குப் பின்னால் நான் உனக்காக ஒரு புதிய பாதையை சமைப்பேன். உறவுகளின் மேன்மை. உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உன் அன்பை உணரும் தருணம் நாளை அமையும். மனக்கசப்புகள் நீங்கி அமைதி நிலவும். பொருளாதார மேன்மை. வறுமையும் கடன் சுமையும் உன்னை வாட்டினாலும் அதிலிருந்து மீள்வதற்கான ஒரு சிறு வாய்ப்போ அல்லது உதவியோ உன்னை தேடி வரும். மகனே, மகளே, கலங்காதே. சுடுகாட்டில் ஆடுபவன் நான். உன் வாழ்வில் இருக்கும் சுடுகாட்டை நந்தவனமாக மாற்றுவது எனக்கு பெரிய காரியமல்ல. நாளை நடப்பவை அனைத்தும் உன் நன்மைக்கே என்று நம்பு. நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, இத்தனை காலமாய் உன் நெஞ்சுக்குள் ஒரு கனத்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். நாளை என்ன நடக்குமோ? யாராவது நம்மை தவறாக நினைப்பார்களோ? தொடுத்த காரியம் பாதியில் நின்றுவிடுமோ என்ற இனம் புரியாத ஒரு பயம் உன் தூக்கத்தை திருடிக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். இருட்டில் அமர்ந்து கொண்டு வெளிச்சமே வராது என்று நீ கலங்கிய இரவுகள் அநேகம். ஆனால் என் பக்தன் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டான். நாளை நீ காணப்போகும் மாற்றம். நாளை அதிகாலை சூரியன் உதிக்கும்போது அது வெறும் வானத்தில் தோன்றும் ஒளி மட்டுமல்ல, உன் ஆன்மாவில் படரப்போகும் சிவ ஒளி. அமைதியின் வருகை. நாளை நீ கண் விழிக்கும் அந்த முதல் நொடியில் உனக்குள்ளே ஒரு பெரும் அமைதி நிலவுவதை நீ உணர்வாய். இத்தனை நாட்களாக உன் சிந்தனையைச் சிதறடித்த அந்த தேவையற்ற பதற்றம் பனி போல விலகிப் போயிருக்கும். புதிய சக்தியின் ஆட்கொள்ளல். உன் உடல் மற்றும் மனரீதியான சோர்வுகள் நீங்கி ஒரு புதிய பிராண சக்தி உனக்குள் பாய்வதை நீ காண்பாய். என்னால் எதையும் எதிர்கொள்ள முடியும் என்ற அந்த அசாத்திய துணிச்சல் நான் உனக்குத் தரும் பிரசாதம். குழப்பங்கள் தீரும். எதைப்பற்றி நீ விடை தெரியாமல் தவித்தாயோ அந்த புதிருக்கான விடை நாளை ஒரு மின்னலைப் போல உன் மனதில் தோன்றும். சிக்கல்கள் அவிழும். குழப்பங்கள் தெளிவடையும். உன் பயம் என்பது ஒரு மாயை. அந்த மாயையை என் சூலாயுதத்தால் நான் தகர்த்துவிட்டேன். நாளை நீ விழிக்கும்போது பழைய நீயாக இருக்க மாட்டாய். வைரம் பாய்ந்த நெஞ்சம் கொண்ட என் பிள்ளையாக விழிப்பாய். கவலைப்படாதே. நாளை உனது விடியல் மங்கலமாக இருக்கும். உன் சுவாசத்தில் என் நாமம் இருக்கட்டும். உன் இதயத்தில் என் நிழல் இருக்கட்டும். என் அன்பு குழந்தையே, முயற்சிகள் அனைத்தும் முடிகின்றன. முன்னேற வழியில்லை, தொட்டதெல்லாம் துயரமாகிறதே என்று நீ சோர்ந்து போய் அமர்ந்திருப்பதை நான் காண்கிறேன். உன் கண்களில் வழியும் ஒவ்வொரு துளிக் கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் உன்னால் முடியாது என்று உலகம் உன்னை நோக்கி வீசிய சொற்களும் என் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஒன்று நினைவில் கொள், கார்மேகம் சூழ்ந்தால்தான் மழை வரும். அதுபோல உன் வாழ்வில் சூழ்ந்திருக்கும் இந்த துன்ப மேகங்கள் ஒரு பெரும் நற்செய்தியை மழையாகப் பொழியப் போகின்றன என்பதன் அறிகுறியே. நாளை உன்னை வந்தடையப் போகும் அந்த மாற்றம். தொடர் தோல்விகளால் மரத்துப் போயிருக்கும் உன் இதயத்தில் நாளை ஒரு புதிய நம்பிக்கை பூ பூக்கும். அந்த நற்செய்தி எப்படி இருக்கும் தெரியுமா? சிறு பொறி, பெரும் நெருப்பு. நாளை உன்னை வந்தடையும் செய்தி ஒருவேளை மிகச் சிறியதாக இருக்கலாம். ஒரு தொலைபேசி அழைப்பாகவோ, ஒரு மின்னஞ்சலாகவோ, அல்லது யாரோ ஒரு அறிமுகமில்லாதவர் சொல்லும் ஒரு வார்த்தையாகவோ கூட இருக்கலாம். ஆனால் அதுவே உன் வாழ்வின் திசையை மாற்றப்போகும் திசைகாட்டியாக அமையும். அங்கீகாரம் கிட்டும். நீ செய்த உழைப்பிற்கு இதுநாள் வரை பலன் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நாளை உனது திறமையை யாரோ ஒருவர் அங்கீகரிப்பதையோ அல்லது உனக்கான ஒரு வாய்ப்பு தானாக தேடி வருவதையோ நீ காண்பாய். தடைகள் தகரும்.
இது நடக்கவே நடக்காது என்று நீ முடிவு செய்த ஒரு காரியத்தில் ஒரு சாதகமான முன்னேற்றம் நாளை ஏற்படும். அது உன் மனதில் இத்தனை காலமாயிருந்த இருட்டை விரட்டி ஒரு பிரகாசமான ஒளியைக் காட்டும். கவலைப்படாதே, உன் கைகள் வெற்றியை தழுவும் காலம் கனிந்துவிட்டது. நீ இழந்ததை விட பல மடங்கு மேலானதை நான் உனக்குத் தருவேன். உன் நற்செய்தி நாளை உன் கதவைத் தட்டும். என் அன்பு குழந்தையே, சுழித்தோடும் நதியில் சிக்குண்ட சருகை போல உன் மனம் எண்ணற்ற சிந்தனைகளால் அலைக்கழிக்கப்படுவதை நான் காண்கிறேன். நாளை என்ன நடக்குமோ? எடுத்த முடிவு சரியானதா? யாரை நம்புவது என்ற 1000 கேள்விகள் உன் தூக்கத்தை தின்று கொண்டிருக்கின்றன. இருட்டு அறையில் வழி தெரியாமல் தவிக்கும் ஒரு பிஞ்சு குழந்தையைப் போல நீ தவிப்பதைக் கண்டு என் உள்ளம் உருகுகிறது. ஆனால் இதோ கேள், அலைபாயும் கடலுக்கு அடியில் எப்படி ஒரு பேரமைதி இருக்குமோ அப்படி உன் ஆன்மாவின் ஆழத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். உன் குழப்பத்திற்கு நான் தரும் மருந்து. நாளை உன் புத்தியில் நான் ஒரு புதிய ஒளியை ஏற்றுவேன். அந்த ஒளி உன் மன இருளை எப்படி அகற்றும் தெரியுமா? பயத்தின் முடிவு என்னவாகுமோ என்ற அந்த இனம் புரியாத நடுக்கம் நாளை உன்னை விட்டு நிரந்தரமாக விடைபெறும். எதிர்காலத்தைப் பற்றிய கவலைகளை என்னிடம் தந்துவிடு. நான் சுமக்கும் இந்த பிரபஞ்சத்தில் உன் ஒரு சிறு கவலையை சுமப்பது எனக்கு பெரிய காரியமல்ல. வைரத்தைப் போன்ற தெளிவு. சேறு கலந்த நீர் அமைதியாக இருந்தால் எப்படி தெளிந்து போகுமோ அதுபோல நாளை உன் குழப்பங்கள் அனைத்தும் தானாகவே அடங்கும். இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற தீர்க்கமான முடிவு உன் மனதில் மின்னலைப் போலத் தோன்றும். மகா தைரியம். பயந்த சுபாவம் கொண்ட உனக்குள் நாளை ஒரு சிங்கத்தின் பலம் பிறக்கும். எதைக் கண்டு நீ அஞ்சி ஒதுங்கினாயோ அதை நேருக்கு நேர் சந்திக்கும் துணிவை என் அருளால் நீ பெறுவாய். நான் இருக்கிறேன் என்ற என் ஒரு சொல் உனக்கு 1000 யானைகளின் பலத்தைத் தரும். குழந்தையே, விஷத்தை உண்ட எனக்கு உன் மனக்கசப்பை நீக்குவது கடினமா? ஆலகால விஷத்தையே அமுதமாக்கியவன் நான். உன் குழப்பங்களை என் திருவடிகளில் சமர்ப்பித்துவிடு. எதற்கும் அஞ்சாதே. உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் உனக்குள்ளே நானே உயிராக, உணர்வாக, தைரியமாக இருக்கிறேன். நான் இருக்கும்போது உன்னை வீழ்த்த யாரால் இயலும்? கவலைப்படாதே. நாளை நீ விழிக்கும்போது உன் முகம் தெளிந்த நீரோடை போல இருக்கும். என் கண்கள் உன்னைக் காக்கும், என் கரங்கள் உன்னைத் தாங்கும். உன் கரம் பிடித்து நான் நடப்பேன். என் அன்பு குழந்தையே, இவ்வளவு நேரம் நான் உனக்குச் சொன்ன இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, இவை என் சத்திய வாக்கு. நீ கடந்து வந்த கரடுமுரடான பாதைகள், நீ சிந்திய கண்ணீர், நீ அனுபவித்த ஏமாற்றங்கள் என அனைத்தும் என் கணக்குகளில் இருக்கின்றன. எதற்கும் ஒரு காலம் உண்டு. அந்தக் காலம் இப்போது கனிந்துவிட்டது. நாளை என்பது உனக்கு ஒரு சாதாரண நாள் அல்ல. அது உன் வாழ்வின் புதிய அத்தியாயத்தின் முதல் பக்கம். கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. நீ எதை நினைத்து பயப்படுகிறாயோ அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் பாரத்தை என் தோள்களில் ஏற்றிவிட்டேன். இனி நீ நிம்மதியாக உறங்கு. நம்பிக்கையோடு விழி. நாளை காலை நீ கண் விழிக்கும்போது என் ஈசன் என்னோடு இருக்கிறார் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு எழு. அந்த நம்பிக்கை உனக்கு எவராலும் அசைக்க முடியாத பலத்தைத் தரும். அதிசயங்களைக் காண்பாய். நான் சொன்னது போல அந்த நிம்மதியான விடியலும் உன்னை தேடி வரும் நற்செய்தியும் உன் மனத்தெளிவும் உன்னை ஆட்கொள்ளும் போது சிவன் கைவிடமாட்டான் என்பதை நீயே உணர்வாய். மகனே, மகளே, உலகம் உன்னை கைவிடலாம், காலம் உன்னை சோதிக்கலாம். ஆனால் உன் நிழலாக நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் நான் துணையாக வருவேன். நீ தடுமாறும்போது என் கரங்கள் உன்னைத் தாங்கும். இனி உன் வாழ்வில் இருளுக்கு இடமில்லை. தைரியமாக இரு. நான் உனக்குள் இருக்கிறேன். ஓம் நமசிவாய. உன் கவலைகள் அனைத்தும் இன்றுடன் முடியட்டும். நாளை ஒரு புதிய மனிதனாக புன்னகையோடு உன் கடமைகளைச் செய். வெற்றி உனதே. மகனே, மகளே, உலகம் உன்னை கைவிடலாம், காலம் உன்னை சோதிக்கலாம். ஆனால் உன் நிழலாக நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் நான் துணையாக வருவேன். நீ தடுமாறும்போது என் கரங்கள் உன்னைத் தாங்கும். இனி உன் வாழ்வில் இருளுக்கு இடமில்லை. தைரியமாக இரு. நான் உனக்குள் இருக்கிறேன். இந்த நிமிடமே உன் கவலைகள் அனைத்தையும் சிவபெருமானின் திருவடிகளில் சமர்ப்பித்துவிடு. ஈசன் என்னை காப்பார் என்ற அந்த மகா சக்தியை உன் இதயத்தில் உணர வேண்டுமா? உன் பாரம் குறைந்திருந்தால் கீழேயுள்ள கமெண்ட் பகுதியில் ஓம் நமசிவாய் என்று ஒருமுறை பதிவிடு. அந்த நாமம் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் எதிரொலிக்கட்டும். உன்னைப் போலவே சோர்ந்து போயிருக்கும் உன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்தச் சிவவாக்கை பகிர்ந்து அவர்கள் வாழ்விலும் நம்பிக்கையை விதைத்திடு. ஓம் நமசிவாய.
நாளை உனது நன்னாளாக அமையட்டும். வெற்றி உனதே. என் அன்பிற்குரிய பக்தனே, பிறப்பு முதல் இறப்பு வரை உன்னோடு நிழலாய் பயணிக்கும் உனது ஈசன் பேசுகிறேன். இந்த உலகத்தின் இரைச்சலில் உன் குரல் யாருக்கும் கேட்கவில்லை என்று நீ நினைக்கலாம். தனிமையில் அமர்ந்து நீ சிந்தும் ஒவ்வொரு துளிக் கண்ணீரும் என் லிங்கத்தின் மேல் விழும் அபிஷேகமாகவே நான் பார்க்கிறேன். உன் இதயத்தின் பாரத்தையும் சொல்லத் துடிக்கும் ரகசியங்களையும் நீ படும் அவமானங்களையும் நான் அறிவேன். எல்லாம் சிவமயம் என்று நீ சொல்லும்போது உன் மொத்தப் பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன். காலமெனும் சக்கரத்தில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது இயற்கை. ஆனால் உன் சோதனை காலம் இப்போது முடிவுக்கு வருகிறது. நீ பட்ட காயங்களுக்கு மருந்து இடவும் உன் பொறுமைக்கு பரிசளிக்கவும் நான் இதோ வந்துவிட்டேன். நாளை விடியும் பொழுது வெறும் சூரிய வெளிச்சத்தை மட்டும் கொண்டு வராது. அது உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும். நீ எதை இழந்துவிட்டோம் என்று வருந்துகிறாயோ அதைவிட மேலான ஒன்றை உனக்குத் தரவே நான் காத்திருக்கிறேன். நாளை உனக்காக நிகழப்போகும் அதிசயங்கள். நிம்மதியான விடியல். நாளை நீ கண் விழிக்கும்போது பல நாட்களாக உன் நெஞ்சை அழுத்திய அந்த இனம் புரியாத பயம் விலகியிருக்கும். ஒரு புதிய புத்துணர்ச்சி உன்னை ஆட்கொள்ளும். திறக்கப்படும் கதவுகள், இது முடியாது என்று நீ கைவிட்ட ஒரு விஷயம் நாளை உனக்கு சாதகமாக மாறத் தொடங்கும். மூடிய கதவுகளுக்குப் பின்னால் நான் உனக்காக ஒரு புதிய பாதையை சமைப்பேன். உறவுகளின் மேன்மை. உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உன் அன்பை உணரும் தருணம் நாளை அமையும். மனக்கசப்புகள் நீங்கி அமைதி நிலவும். பொருளாதார மேன்மை. வறுமையும் கடன் சுமையும் உன்னை வாட்டினாலும் அதிலிருந்து மீள்வதற்கான ஒரு சிறு வாய்ப்போ அல்லது உதவியோ உன்னை தேடி வரும். மகனே, மகளே, கலங்காதே. சுடுகாட்டில் ஆடுபவன் நான். உன் வாழ்வில் இருக்கும் சுடுகாட்டை நந்தவனமாக மாற்றுவது எனக்கு பெரிய காரியமல்ல. நாளை நடப்பவை அனைத்தும் உன் நன்மைக்கே என்று நம்பு. நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, இத்தனை காலமாய் உன் நெஞ்சுக்குள் ஒரு கனத்த பாரத்தைச் சுமந்து கொண்டிருக்கிறாய். நாளை என்ன நடக்குமோ? யாராவது நம்மை தவறாக நினைப்பார்களோ? தொடுத்த காரியம் பாதியில் நின்றுவிடுமோ என்ற இனம் புரியாத ஒரு பயம் உன் தூக்கத்தை திருடிக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். இருட்டில் அமர்ந்து கொண்டு வெளிச்சமே வராது என்று நீ கலங்கிய இரவுகள் அநேகம். ஆனால் என் பக்தன் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டான். நாளை நீ காணப்போகும் மாற்றம். நாளை அதிகாலை சூரியன் உதிக்கும்போது அது வெறும் வானத்தில் தோன்றும் ஒளி மட்டுமல்ல, உன் ஆன்மாவில் படரப்போகும் சிவ ஒளி. அமைதியின் வருகை. நாளை நீ கண் விழிக்கும் அந்த முதல் நொடியில் உனக்குள்ளே ஒரு பெரும் அமைதி நிலவுவதை நீ உணர்வாய். இத்தனை நாட்களாக உன் சிந்தனையைச் சிதறடித்த அந்த தேவையற்ற பதற்றம் பனி போல விலகிப் போயிருக்கும். புதிய சக்தியின் ஆட்கொள்ளல். உன் உடல் மற்றும் மனரீதியான சோர்வுகள் நீங்கி ஒரு புதிய பிராண சக்தி உனக்குள் பாய்வதை நீ காண்பாய். என்னால் எதையும் எதிர்கொள்ள முடியும் என்ற அந்த அசாத்திய துணிச்சல் நான் உனக்குத் தரும் பிரசாதம். குழப்பங்கள் தீரும். எதைப்பற்றி நீ விடை தெரியாமல் தவித்தாயோ அந்த புதிருக்கான விடை நாளை ஒரு மின்னலைப் போல உன் மனதில் தோன்றும். சிக்கல்கள் அவிழும், குழப்பங்கள் தெளிவடையும். உன் பயம் என்பது ஒரு மாயை. அந்த மாயையை என் சூலாயுதத்தால் நான் தகர்த்துவிட்டேன். நாளை நீ விழிக்கும்போது பழைய நீயாக இருக்க மாட்டாய். வைரம் பாய்ந்த நெஞ்சம் கொண்ட என் பிள்ளையாக விழிப்பாய். கவலைப்படாதே. நாளை உனது விடியல் மங்கலமாக இருக்கும். உன் சுவாசத்தில் என் நாமம் இருக்கட்டும். உன் இதயத்தில் என் நிழல் இருக்கட்டும். என் அன்பு குழந்தையே, முயற்சிகள் அனைத்தும் முடிகின்றன. முன்னேற வழியில்லை, தொட்டதெல்லாம் துயரமாகிறதே என்று நீ சோர்ந்து போய் அமர்ந்திருப்பதை நான் காண்கிறேன். உன் கண்களில் வழியும் ஒவ்வொரு துளிக் கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் உன்னால் முடியாது என்று உலகம் உன்னை நோக்கி வீசிய சொற்களும் என் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஒன்று நினைவில் கொள், கார்மேகம் சூழ்ந்தால்தான் மழை வரும். அதுபோல உன் வாழ்வில் சூழ்ந்திருக்கும் இந்த துன்ப மேகங்கள் ஒரு பெரும் நற்செய்தியை மழையாகப் பொழியப் போகின்றன என்பதன் அறிகுறியே. நாளை உன்னை வந்தடையப் போகும் அந்த மாற்றம். தொடர் தோல்விகளால் மரத்துப் போயிருக்கும் உன் இதயத்தில் நாளை ஒரு புதிய நம்பிக்கை பூ பூக்கும். அந்த நற்செய்தி எப்படி இருக்கும் தெரியுமா? சிறு பொறி, பெரும் நெருப்பு. நாளை உன்னை வந்தடையும் செய்தி ஒருவேளை மிகச்சிறியதாக இருக்கலாம். ஒரு தொலைபேசி அழைப்பாகவோ, ஒரு மின்னஞ்சலாகவோ, அல்லது யாரோ ஒரு அறிமுகமில்லாதவர் சொல்லும் ஒரு வார்த்தையாகவோ கூட இருக்கலாம். ஆனால் அதுவே உன் வாழ்வின் திசையை மாற்றப்போகும் திசைகாட்டியாக அமையும். அங்கீகாரம் கிட்டும். நீ செய்த உழைப்பிற்கு இதுநாள் வரை பலன் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால்
நாளை உனது திறமையை யாரோ ஒருவர் அங்கீகரிப்பதையோ அல்லது உனக்கான ஒரு வாய்ப்பு தானாக தேடி வருவதையோ நீ காண்பாய். தடைகள் தகரும், இது நடக்கவே நடக்காது என்று நீ முடிவு செய்த ஒரு காரியத்தில் ஒரு சாதகமான முன்னேற்றம் நாளை ஏற்படும். அது உன் மனதில் இத்தனை காலமாயிருந்த இருட்டை விரட்டி ஒரு பிரகாசமான ஒளியைக் காட்டும். கவலைப்படாதே, உன் கைகள் வெற்றியை தழுவும் காலம் கனிந்துவிட்டது. நீ இழந்ததை விட பல மடங்கு மேலானதை நான் உனக்குத் தருவேன். உன் நற்செய்தி நாளை உன் கதவைத் தட்டும். என் அன்பு குழந்தையே, சுழித்தோடும் நதியில் சிக்குண்ட சருகை போல உன் மனம் எண்ணற்ற சிந்தனைகளால் அலைக்கழிக்கப்படுவதை நான் காண்கிறேன். நாளை என்ன நடக்குமோ? எடுத்த முடிவு சரியானதா? யாரை நம்புவது என்ற 1000 கேள்விகள் உன் தூக்கத்தை தின்று கொண்டிருக்கின்றன. இருட்டு அறையில் வழி தெரியாமல் தவிக்கும் ஒரு பிஞ்சு குழந்தையைப் போல நீ தவிப்பதைக் கண்டு என் உள்ளம் உருகுகிறது. ஆனால் இதோ கேள், அலைபாயும் கடலுக்கு அடியில் எப்படி ஒரு பேரமைதி இருக்குமோ அப்படி உன் ஆன்மாவின் ஆழத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். உன் குழப்பத்திற்கு நான் தரும் மருந்து. நாளை உன் புத்தியில் நான் ஒரு புதிய ஒளியை ஏற்றுவேன். அந்த ஒளி உன் மன இருளை எப்படி அகற்றும் தெரியுமா? பயத்தின் முடிவு என்னவாகுமோ என்ற அந்த இனம் புரியாத நடுக்கம் நாளை உன்னை விட்டு நிரந்தரமாக விடைபெறும். எதிர்காலத்தைப் பற்றிய கவலைகளை என்னிடம் தந்துவிடு. நான் சுமக்கும் இந்த பிரபஞ்சத்தில் உன் ஒரு சிறு கவலையை சுமப்பது எனக்கு பெரிய காரியமல்ல. வைரத்தைப் போன்ற தெளிவு. சேறு கலந்த நீர் அமைதியாக இருந்தால் எப்படி தெளிந்து போகுமோ அதுபோல நாளை உன் குழப்பங்கள் அனைத்தும் தானாகவே அடங்கும். இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற தீர்க்கமான முடிவு உன் மனதில் மின்னலைப் போலத் தோன்றும். மகா தைரியம். பயந்த சுபாவம் கொண்ட உனக்குள் நாளை ஒரு சிங்கத்தின் பலம் பிறக்கும். எதைக் கண்டு நீ அஞ்சி ஒதுங்கினாயோ அதை நேருக்கு நேர் சந்திக்கும் துணிவை என் அருளால் நீ பெறுவாய். நான் இருக்கிறேன் என்ற என் ஒரு சொல் உனக்கு 1000 யானைகளின் பலத்தைத் தரும். குழந்தையே, விஷத்தை உண்ட எனக்கு உன் மனக்கசப்பை நீக்குவது கடினமா? ஆலகால விஷத்தையே அமுதமாக்கியவன் நான். உன் குழப்பங்களை என் திருவடிகளில் சமர்ப்பித்துவிடு. எதற்கும் அஞ்சாதே. உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் உனக்குள்ளே நானே உயிராக, உணர்வாக, தைரியமாக இருக்கிறேன். நான் இருக்கும்போது உன்னை வீழ்த்த யாரால் இயலும்? கவலைப்படாதே. நாளை நீ விழிக்கும்போது உன் முகம் தெளிந்த நீரோடை போல இருக்கும். என் கண்கள் உன்னைக் காக்கும், என் கரங்கள் உன்னைத் தாங்கும். உன் கரம் பிடித்து நான் நடப்பேன். என் அன்பு குழந்தையே, இவ்வளவு நேரம் நான் உனக்குச் சொன்ன இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, இவை என் சத்திய வாக்கு. நீ கடந்து வந்த கரடுமுரடான பாதைகள், நீ சிந்திய கண்ணீர், நீ அனுபவித்த ஏமாற்றங்கள் என அனைத்தும் என் கணக்குகளில் இருக்கின்றன. எதற்கும் ஒரு காலம் உண்டு. அந்தக் காலம் இப்போது கனிந்துவிட்டது. நாளை என்பது உனக்கு ஒரு சாதாரண நாள் அல்ல. அது உன் வாழ்வின் புதிய அத்தியாயத்தின் முதல் பக்கம். கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. நீ எதை நினைத்து பயப்படுகிறாயோ அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் பாரத்தை என் தோள்களில் ஏற்றிவிட்டேன். இனி நீ நிம்மதியாக உறங்கு. நம்பிக்கையோடு விழி. நாளை காலை நீ கண் விழிக்கும்போது என் ஈசன் என்னோடு இருக்கிறார் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு எழு. அந்த நம்பிக்கை உனக்கு எவராலும் அசைக்க முடியாத பலத்தைத் தரும். அதிசயங்களைக் காண்பாய். நான் சொன்னது போல அந்த நிம்மதியான விடியலும் உன்னை தேடி வரும் நற்செய்தியும் உன் மனத்தெளிவும் உன்னை ஆட்கொள்ளும் போது சிவன் கைவிடமாட்டான் என்பதை நீயே உணர்வாய். மகனே, மகளே, உலகம் உன்னை கைவிடலாம், காலம் உன்னைச் சோதிக்கலாம். ஆனால் உன் நிழலாக நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் நான் துணையாக வருவேன். நீ தடுமாறும்போது என் கரங்கள் உன்னைத் தாங்கும். இனி உன் வாழ்வில் இருளுக்கு இடமில்லை. தைரியமாக இரு, நான் உனக்குள் இருக்கிறேன். ஓம் நம சிவாய. உன் கவலைகள் அனைத்தும் இன்றுடன் முடியட்டும். நாளை ஒரு புதிய மனிதனாக புன்னகையோடு உன் கடமைகளைச் செய். வெற்றி உனதே. மகனே, மகளே, உலகம் உன்னை கைவிடலாம், காலம் உன்னை சோதிக்கலாம். ஆனால் உன் நிழலாக நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் நான் துணையாக வருவேன். நீ தடுமாறும்போது என் கரங்கள் உன்னைத் தாங்கும். இனி உன் வாழ்வில் இருளுக்கு இடமில்லை. தைரியமாக இரு, நான் உனக்குள் இருக்கிறேன். இந்த நிமிடமே உன் கவலைகள் அனைத்தையும் சிவபெருமானின் திருவடிகளில் சமர்ப்பித்துவிடு. ஈசன் என்னை காப்பார் என்ற அந்த மகா சக்தியை உன் இதயத்தில் உணர வேண்டுமா? உன் பாரம் குறைந்திருந்தால் கீழேயுள்ள கமெண்ட் பகுதியில் ஓம் நம சிவாய் என்று ஒருமுறை பதிவிடு. அந்த நாமம் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் எதிரொலிக்கட்டும்.
உன்னைப் போலவே சோர்ந்து போயிருக்கும் உன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்தச் சிவவாக்கை பகிர்ந்து அவர்கள் வாழ்விலும் நம்பிக்கையை விதைத்திடு. ஓம் நம சிவாய. நாளை உனது நன்னாளாக அமையட்டும். வெற்றி உனதே.